நீங்க போட்ட கூலி தான் நாங்க கேட்டு போராட்டம் பண்ணிக்கிறோம், அதனால எங்களை கைது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த 770 போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இந்த காவல்துறை நிர்வாகம் கைது பண்ணுமா? இது கேள்வி நம்பர் 1. அதே மாதிரி பணி நிரந்தரம் சொல்லிட்டு பணி நிரந்தரம் செய்யாம இருக்கக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்தையும் தமிழக முதல்வர் அவர்களையும் இந்த காவல்துறை நிர்வாகம் கைது பண்ணுமா? இதெல்லாம் நாங்களாவே கேட்க கிடையாதுங்க. நீங்க சொல்லி வாக்குறுதி கொடுத்து இந்த இடத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்ககிட்ட நாங்க கேட்குற சட்டப்படியான ஒரு கோரிக்கை. நீங்க மட்டும் இப்ப கோயம்புத்தூர் மாநகராட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளிகளை கைது பண்ணி அவங்களுக்கு போராடின தொழிற்சங்க தலைவர்களையும் கைது பண்ணி மண்டபத்தில் வச்சுக்கிறீங்க. இது தொழிலாளிகள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாரதிய மஸ்தூர் சங்கம் கோவை மாவட்டத்தினுடைய தூய்மை பணியாளர்கள் பிரிவு இந்த போராட்டத்தில் இதுவரைக்கும் கலந்துக்கல. ஆனால் நீங்கள் அவங்களை விடுதலை பண்ணலைன்னா கைது நடவடிக்கையை கைவிட்டு சரியான கட்ட பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் அவங்களை அழைத்து கொண்டு போகவில்லை என்றால் நாங்கள் நாளைக்கு கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவோம். பாரதிய மஸ்தூர் சங்கமும் எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்குவோம். சும்மா கலந்துக்க மாட்டோங்க. இந்த சட்டப்படியான கேட்டு 770க்காக கேட்டு நாங்கள் போராட்டம் பண்ணக்கூடிய இந்த கூலியை மாவட்ட நிர்வாகம் கொடுக்கவில்லை என்றால் நாளைக்கு எங்களுடைய எல்லா தூய்மை பணியாளர்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு இது அத்தனையும் அடைக்கும் போராட்டமாக கலெக்டர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்து இது நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எங்களை டெய்லி கைது பண்ணி நீங்கள் போய் மண்டபத்தில் வைங்கன்னு ஒரு கோரிக்கையை வச்சுருவோம். மேற்படி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மாவட்ட நிர்வாகமாகட்டும் காவல்துறை நண்பர்களாகட்டும் எப்படி முடிவெடுக்கிறீங்க பார்த்துக்கோங்க. தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து சரியான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு செல்லவில்லை எனில் கண்டிப்பாக நாளை நமது பாரதிய மஸ்தூர் சங்கம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். கைது நடவடிக்கையில் தூய்மை பணியாளர்களை அடைத்து வைத்திருப்பது மிக மிக தமிழக அரசாங்கத்தின் படுகேவலமான செயல். இவங்களையெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இந்த அருந்ததிய சமுதாய மக்களுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய துரோகம் இன்னைக்கு கைது நடவடிக்கை. ஒரு தூய்மை பணியாளர்கள் மீது இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க இந்த அரசாங்கத்துக்கு துணிவு இருக்குன்னா அப்போ எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய பணியாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருங்க. எனவே நாளைக்கு எனது பாரதிய மஸ்தூர் சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒன்றை மட்டும் சொல்லக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்த முடிக்கலைன்னா நாளைக்கு அனைத்து நண்பர்களும் போராட்டத்திற்கு செல்ல வேண்டும். நம்மளுடைய பாரதிய மஸ்தூர் சங்கம் கண்டிப்பாக களத்தில் நிற்கும். நீங்கள் போராட்டத்திற்கு வரும்பொழுது நமது உறுப்பினர்கள் அனைவருடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் கலெக்டர்கிட்டயே கொடுத்துட்டு கலெக்டரையே வச்சு அதை சந்தோஷமாக இருக்க சொல்லுவோம். நாளை அனைவரும் போராட்ட களத்திற்கு வரவும். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பீம்.